வணக்கம் மக்களே. உருண்டை குழம்பு செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். உருண்டை குழம்பு சொல்லுவோம் எங்கள் ஊரில். உங்கள் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். கடலப்பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலைல 8 மணிக்குள்ளே லஞ்சு கொடுத்து அனுப்பணும். அதனால் 5 மணிக்கெலாம் எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். 5 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். கரெக்டாக இருக்கும். நைட்டே ஊற வச்சுட்டேன் பாருங்கள். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், கொத்தமல்லி, வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை போட்டிருக்கேன். போட்டுட்டு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை உருட்டி அதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணணும். குழம்பு 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று குருமா குழம்பு வைக்கிற ஸ்டைலில் வச்சு இந்த உருண்டையை போடலாம். இன்னொன்று கார குழம்பு, மீன் குழம்பு வைக்கிறீங்கல்ல அந்த ஸ்டைலில். மீன் குழம்புல 2 விதம் 3 விதம் வைக்கலாம். பெப்பர் மிளகாய் அந்த மாதிரி மெத்தட்லேயும் போட்டு இந்த உருண்டை போடலாம். எல்லாமே டேஸ்ட் இருக்கும். நம்ம குழம்பு வைக்கிறது நமக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு இந்த உருண்டை போட்டால் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது மாதத்தில் 1 முறையாவது கண்டிப்பாக செஞ்சுருவேன். ஏன்னா பிடிக்கும். பட் ஆனால் என்ன மோஸ்ட்லி நான் செய்வேன்னா குருமா குழம்பு மெத்தடில் தான் செய்வேன். ஏன்னா என் பையனுக்கு பிடிக்கும். எப்பயும் பையனுக்கு பிடிக்கிறதாங்க நான் செய்வேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காருக்கு, குழந்தைக்கு தானே ஃபஸ்ட்டு. அதனால் அப்படி செய்வேன். இது இட்லி தட்டில் வச்சு வச்சுட்டேன். அந்த சைடில் சாப்பாடு வச்சுட்டேன். சாதம் வச்சுருக்கேன். சாதம் வேவுது. இந்த சைடில் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. என்னென்ன போட்டிருக்கேன்னா பெருஞ்சீரகமும் பட்டையும் மட்டும் தாங்க போட்டிருப்பேன். மற்ற லவங்கம் அந்த ஐட்டம்ஸ்லாம் எதுவும் போட மாட்டேன். இது 2 தான் போடுவேன். ஏன்னா அந்த ஸ்மெல் பிள்ளைக்கு பிடிக்காது. அதனால் அப்படி போடுவேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக அப்படியே சிக்கன் குழம்பு வச்சு அந்த டேஸ்ட்டில் வரும். நான் உருண்டை போட்டோன்னா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி வரும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா போடணும். என்னென்ன போட்டிருக்கேன்னா வீட்டில் வைக்கிற குழம்பு தூள் இருக்குல்ல, அது எடுத்துருக்கேன். அதுதான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தனி மிளகாத்தூள் நானே வீட்டில் அரைச்சி வச்சுப்பேங்க. கடையில் வாங்கினா அது கட்டுப்படியாகாது. அதனால் வாங்கி அரைச்சி வச்சுப்பேன். தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அது வாசனைக்கு. இது 4 போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி நம்ம வைக்கிறத பொறுத்து தான். எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கணும். நான் மோஸ்ட்லி நிறையா வைப்பேன். மதியம் வச்சிருந்தேன், காலைல வைக்கிறேன்னா நான் அப்படியே நைட்டுக்கு தோசைக்கு தொட்டுக்கலாம் அந்த மெத்தடில் வச்சுப்பேன். கொஞ்சம் நிறையா தான் வைப்பேன். அது வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் எடுத்துகிட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டு தேங்காயில் பெருஞ்சீரகம் கசகசா போடுவாங்க. ஆனால் நான் போட மாட்டேன். கசகசா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது போடல. தேங்காயில் பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு அதை அரைச்சி ஊற்றி விடுவேன். குழம்பு தேவையான அளவு வச்சுக்கிட்டு செமையாக இருக்குங்க. நல்லா குழம்பு கொதிச்சு மேலே அப்படியே எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும்போது நீங்கள் எதை போடுங்களேன், உருண்டை போட்டு இறக்கி வைங்க. செம்ம சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாதத்தில் 1 முறையாவது வச்சுருவேங்க. இந்த வீடியோவை ஏன் தான் இவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கே தெரிலங்க, சாரிங்க. நான் கிண்டுறேன், வதக்குறேன். அப்பப்போ இந்த லெஃப்ட் சைடில் வச்சுட்டு தாங்க ஃபோனை வச்சு செய்கிறேன்னா, அதனாலே என்ன ஆகுதுன்னு பார்க்காம நான் மட்டும் செஞ்சுருக்கிறேன். ஆனால் பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், உருண்டை வெந்துருச்சு. உருண்டை இருந்தோன்னா அதை எடுத்து தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்புல போட்டு எடுத்து செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எல்லாம் சீனியர்ஸுக்கெலாம் இந்த வீடியோஸ் கிடையாது. சீனியர்லாம் பார்த்துட்டு நான் பேசுகிறத மட்டும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்பு உங்களுக்கு வைக்கிற மெத்தட் இருக்கும். இப்போ புதுசாக சமைக்க போகிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் தான் இந்த வீடியோ. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கற்றுக்குங்க. நம்ம நிறைய லேர்ன் சமையல் ஐட்டத்தில் நிறைய இருக்குது. அதனால் நான் ஒன்றா எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன், பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். குழம்பு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு சமைச்சதுக்கப்புறம். பாருங்கள், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதாங்க என் சேனல் க்ரோத் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ.